வணக்கம், நான் உங்கள் மோகனா. 27/8/2025 புதன்கிழமை சினிமா செய்திகள் வாங்க பார்க்கலாம். அரசியல் நெடியுடன் தயாராகும் விஜய் அவர்கள் படத்தில் எம்ஜிஆர் ஐயா பற்றிய காட்சிகள். இங்க பாருங்க, எங்க வீட்டு பிள்ளை மாதிரி இருக்காரு எம்ஜிஆர் சார். இந்த பாருங்க, தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் அவர்கள் தற்போது வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்துள்ளார். தீவிர அரசியலில் களமிறங்கி இருக்கும் விஜய் அவர்கள் நடிக்கும் கடைசி படம் இதுதான் என்று கூறப்படுகிறது. இதனால் படத்துக்கு சினிமா தாண்டி அரசியல் களத்திலும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. வழக்கமான விஜய் அவர்கள் படம் போன்று இல்லாமல் இந்த படத்தில் அரசியல் நெடி அதிகம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. படத்தில் பஞ்ச் வசனங்களுக்கும் குறைவில்லை. அதேபோல் விஜய் அவர்கள் கட்சி மற்றும் கட்சி கொடி பற்றிய சில காட்சிகளும் சேர்க்கப்பட்டிருக்கிறதாம். அதேபோல் எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படங்களும் அவர் தொடர்ச்சியான சில காட்சிகளும் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவரது பாடல் வரிகளும் பயன்படுத்தப்பட இருக்கிறதாம். சமீப காலமாகவே அரசியல் மேடைகளில் எம்ஜிஆர் அவர்கள் பற்றி குறிப்பிட்டு வரும் விஜய் அவர்கள் தனது படத்திலும் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை இடம்பெற செய்துள்ளது எதிர்பார்ப்பை பற்ற வைத்திருக்கிறது. நேற்று கூடங்க நான் வந்து சும்மா எங்கள் வீட்டு பிள்ளையில் அந்த பாட்டு பார்த்துட்டே வந்தேன். அப்போ ஒரு லேடி எங்கள் பின்னாடியே வரும்பொழுது, இந்த பாப்பாவா போடுறது எங்கள் வீட்டு பிள்ளை பாட்டு, நானே இட்டால் பாட்டு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பாட்டெல்லாம் கேட்டு, ரொம்ப ரொம்ப வருஷக்கணக்காக ஆகுது இந்த பாட்டு கேட்டுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டுக்கு அன்னைக்கு அந்த பாட்டு நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பாடின பாட்டு இன்னைக்கும் மக்கள் மத்தியில் அது பெருசாக இடம் பெற்றிருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நானே இட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டு நான் சும்மா நேற்று கேட்டேன். அதுக்கு எவ்வளோ ஒரு எவ்வளோ நிறைய ஒரு கமெண்ட்டுங்கெல்லாம் வந்தது தெரியுங்களா. நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டுமா, இது ரொம்ப வருஷத்து பாட்டு, இதெல்லாம் நீங்கள் எடுத்து காட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அந்த ஜனநாயகன் படத்துலையும் அதை தான் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, பட நிறுவன தொடக்கம் எனக்கு கடவுள் தந்த பரிசு கெனிஷா அவர்கள் ரவி மோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த பாருங்க, முன்னணி நடிகரான ரவிமோகன் அவர்கள் தற்போது கராத்தே பாபு, பராசக்தி படங்களில் நடித்து வருகிறார். இதற்கிடையில் ரவிமோகன் அவர்கள் ஸ்டுடியோஸ் என்ற பட நிறுவனத்தை சொந்தமாக அவர் தொடங்கியுள்ளார். சென்னையில் நடந்த இந்த விழாவில் சிவராஜ்குமார், கார்த்திக், சிவகார்த்திகேயன், எஸ்.ஜே. சூர்யா, ஆதர்வா, மணிகண்டன், யோகி பாபு, ஜெனிலியா, ஜர்தா, ஸ்ரீநாத், ஸ்ரீ கௌரி பிரியா மற்றும் பாடகி கெனிஷா உள்ளிட்டோர் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் இந்த படத்துலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கலந்து கொண்டனர். பட நிறுவனம் தொடங்கியது குறித்து ரவிமோகன் அவர்கள் கூறுகையில், எனது சொந்த பட நிறுவனம் மூலமாக கார்த்திக் யோகியின் இயக்கத்தில் ப்ரோ கோட் என்ற படத்தில் நடிக்கிறேன். அடுத்த யோகி பாபு நடிக்கும் படத்தை தயாரிப்பதுடன் இயக்கவும் செய்கிறேன். ஏற்கனவே புதுமுக இயக்குநர்கள், நடிகர், நடிகைகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. OTT தளங்களிலும் சில படங்களை தொடங்கிவிட்டோம். நல்ல கதை அம்சத்துடன் ரிலீஸ் ஆக காத்திருக்கும் படங்களுக்கும் உறுதுணையாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடக்க காரணமே கெனிஷா தான். எனது ஸ்டுடியோவின் பார்ட்னரும் அவர்தான். மனிதன் ஏதாவது ஒரு இடத்தில் தடுமாறி நின்றுவிட்டால் அவனை காப்பாற்ற கடவுள் எதையாவது செய்வார். அதுக்காக பொருள், வாகனம் என எதுவாக இருக்கலாம். அது மாதிரி கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு கெனிஷா தான். யார் என்று என்னை உணர வைத்தது அவர்தான். அந்த மாதிரி ஒரு ஆளு, அதாவது என்னை உருவாக்குனது அவர்தான். அவங்க கெனிஷா அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவிமோகன் அவங்க சொல்றாங்க. என்னை உணர வைத்ததும் அவர்தான். அவர் மாதிரி ஒரு ஆள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றார். ரவிமோகன் பேசும்போது கெனிஷா உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினார். அவர் பேச பேச அவங்க கெனிஷா அவங்க ரொம்ப ஆனந்த கண்ணீர் விட்டுருக்கிறாங்க. ஆர்த்தி ரவி பரபரப்பு, கடவுளை முட்டாளாக்க முடியாது. நடிகர் என்பதை தாண்டி தயாரிப்பாளராகவும் களமிறங்கி இருக்கும் ரவிமோகன் அவர்கள் நேற்று முன்தினம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருடைய தோழி பாடகியுமான கெனிஷாவும் உடன் சென்று வழிபட்டார். இருவரும் சாமி தரிசனம் செய்து வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி உள்ளது. இதற்கிடையில் ரவிமோகனின் முன்னாள் மனைவி ஆர்த்தி ரவி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட ஒரு பதிவு பரபரப்பை ஏற்படுத்தியது.
அதில் நீங்கள் மற்றவர்களை வேண்டுமானால் முட்டாளாக்கலாம், ஏன் உங்களையே கூட முட்டாளாக்கி கொள்ளலாம், ஆனால் கடவுளை மட்டும் முட்டாளாக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆர்டி ரவியின் இந்த பதிவு ரவி மோகனை மறைமுகமாக தாக்கி வெளியிட்டதாக கருதப்படுகிறது. அடுத்தது பாருங்க, பாக்கியராஜ் கொடுத்த பட தலைப்பு. பாக்கியராஜ் அவர்கள் கொடுத்த பட தலைப்பா. முரளி கபீர்தாஸ் தயாரித்து சுந்தர் இயக்கத்தில் விஞ்ஞானத்தை மையமாக கொண்ட காதல் திரைப்படமாக உருவாகி இருக்கிறது. அந்த 7 நாட்கள் வினீத் ஸ்வேதா நடித்துள்ள இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கு வருகிறது. படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி கவனம் ஈர்த்து வருகிறது. இயக்குனர் சுந்தர் அவர்கள் கூறும்போது, பாக்கியராஜ் அவர்களிடம் நான் உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறேன். என்னுடைய வித்தியாசமான கதைக்கு டார்லிங் 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 அல்லது அந்த 7 நாட்கள் என்று பெயர் சூட்ட ஆசைப்பட்டேன். இதற்காக அவரிடம் அனுமதி வாங்கவும் சென்றேன். ஆனால் கதையை கேட்ட பாக்கியராஜ் அவர்கள் அந்த 7 நாட்கள் பெயர் பொருத்தமாக இருக்கும் என்று கூறி எந்த எதிர்பார்ப்பும் தெரிவிக்காமல் படத்தின் தலைப்பை பயன்படுத்த ஒப்புதல் கொடுத்ததுடன் நடிக்கவும் ஒப்புக்கொண்டார் என குருநாதரை நானே இயக்குவது என பாக்கியம். என் மகன் சச்சின் சுந்தர் இசையமைப்பாளராக இந்த படத்தின் மூலம் அறிமுகமாகி இருக்கிறார் என்றார். தயாரிப்பாளர் முரளி கபீர்தாஸ் கூறும்போது, தமிழ் சினிமாவில் ஒரே மாதிரியான கதைகளை திரும்ப திரும்ப சொல்வதை விட புதுவிதமான கதைகளை சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயமாக மாறியுள்ளது என்றார். அடுத்தது பாருங்க, ரசிகர்கள் உற்சாகம். 24 வருடங்களுக்கு பிறகு பிரபுதேவா வடிவேலு கூட்டணியில் புதிய படம். காதல் லவ் பேட்ஸ் மிஸ்டர் ரோமியோ, காதலா காதலா, மனதை திருடிவிட்டாய் என பிரபுதேவா வடிவேலு கூட்டணியில் வெளிவந்த படங்கள் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளன. குறிப்பாக 2001ஆம் ஆண்டில் வெளியான மனதை திருடிவிட்டாய் படத்தில் இருவர் கூட்டணியில் உருவான காமெடி காட்சிகள் அத்தனையும் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க செய்தது. சிங் இன் த ரெயின் என்ற வடிவேலு பாடுவது குழந்தைகளால் கொண்டாடப்பட்டது. 24 ஆண்டுகளுக்கு பிறகு பிரபுதேவா அவர்கள் வடிவேலு அவர்கள் மீண்டும் ஒரு புதிய படத்தில் கூட்டணி போட்டு நடிக்கிறார்கள். KRG கண்ணன் அவர்கள் ரவி தயாரிப்பில் சாம் ரொட்ரிக்ஸ் இயக்குகிறார். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்கிறார். நகைச்சுவை கலந்த ஆக்ஷன் படமாக இந்த படம் தயாராகிறது. பப்ளு அவர்கள் பிருத்திவிராஜ் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். வருகிற நவம்பர் மாதம் தொடங்கும் இந்த படப்பிடிப்பை ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க படக்குழு திட்டமிட்டுள்ளது. இதன் ரசிகர்களை உற்சாகம் கொள்ள வைத்திருக்கிறது. அடுத்தது பாருங்க, விமர்சனங்களுக்கு கவலைப்படாத ஜான்வி கபூர். தூஷர் ஜலோடா இயக்கத்தில் சித்தார்த் மல்கோத்ரா, ஜான்வி கபூர் ஆகியோர் நடித்துள்ள பரம் சுந்தரி படம் விரைவில் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தின் கேரளாவை சேர்ந்த பெண்ணாக ஜான்வி கபூர் நடித்துள்ளார். படத்தின் ட்ரைலர் சமீபத்தில் வெளியானது. இதில் ஜான்வி கபூர் பேசும் மலையாள உச்சரிப்பில் பிழை இருக்கிறது என்று பவித்ரா மேனன் உள்ளிட்ட மலையாள நடிகைகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் கண்டனங்களுக்கெல்லாம் ஜான்வி கபூர் காதில் வாங்காமல் படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் கவனமாக இருக்கிறார். விமர்சனங்கள் வரும் போகும், அதையெல்லாம் கண்டுகொள்ளவே கூடாது. பேய்கிட்ட இருக்க வேண்டும் என்று கூடுதலாக சொல்கிறாராம் ஜான்வி கபூர். அதாங்க, இது கூட தப்பு தான். போய்கிட்ட அப்படின்னு சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒன்றும் புரியல. அதான் தப்பா விமர்சனம் போட்டிருக்காங்க. அதான் விமர்சனங்கள் வரும் போகும், அதையெல்லாம் கண்டு கொள்ளவே கூடாது. போய்கிட்டே இருக்கணும். விமர்சனங்கள் வந்தா வந்துன்னு போகுது, நம்ம பண்ண போயினே இருப்போம். அதுக்கு தான் அர்த்தம் இது ஜான்வி கபூர் சொல்லியிருக்காங்க. பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகையான தீபிகா படுகோனும் நடிகர் ரான்வீர் சிங்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு கடந்த ஆண்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை புகைப்படத்தை இதுவரை அவர் வெளியிடவே இல்லை. இதற்கிடையில் தீபிகா படுகோனை தனது கணவர் ரவீன் சிங் மற்றும் குழந்தையுடன் மும்பை விமான நிலையத்தில் விமானத்துக்காக காத்திருந்தார். அவரது மடியில் குழந்தை இருந்தது. அப்போது ரசிகர் ஒருவர் தீபிகா படுகோனை மற்றும் அவரது குழந்தையை ரகசியமாக வீடியோ எடுத்தனர். இதனை பார்த்த தீபிகா படுகோன் அந்த நபரை பார்த்து ஆத்திரப்பட்டார். இப்படி ஏன் அனுமதி இல்லாமல் என் குழந்தை வீடியோ எடுப்பாய் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆனால் அந்த நபர் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். ஆனாலும் இது தவறான செயல் என்று அவருக்கு கண்டனங்களை வலுத்து வருகின்றன. இதையடுத்து வீடியோ நீக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.